ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ சார் சொல்லியிருக்காரு இல்லையா எஸ்பிஓ ஜாப்ஸில் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எனக்கு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண முடியல, பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. பேங்க் டீட்டெயில்ஸை நேரடியாக போய் அப்டேட் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை பேங்க் டீட்டெயில்ஸை முன்னாடி அப்டேட் பண்ணாலும் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு தெரியல, நீங்கள் கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்க்காமலே ஃபஸ்ட்டே ஏன் சப்மிட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உங்களோட ஐடியா பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்குள்ளே போங்க. இப்போ ப்ரொஃபைலை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படின்னு சொன்னால், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நாமினி நேம் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி இப்போ வந்து ஒரே ஆள் வந்து 3 ஐடிக்கு வந்து ஒரே பேன் கார்டை கொடுக்கலான்லாம் சொல்லியிருக்காரு சார். அதுவும் ஓல்டு மெம்பருக்கு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேன் கார்டெல்லாம் மாற்றணும், உங்களோட டீட்டெயில்ஸை மாற்றணும்னா இதில் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்குள்ளே போங்க. இப்போ அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து பிளாங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாமே ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் அதே போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அது பேங்க்கு கூட லிங்க் ஆகிருக்கிற பேன் கார்டு தான் கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், யாரோட அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோடது கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோடது கொடுத்தாலும் சரி, அவங்களோட நேமை வந்து கரெக்டாக பேங்க் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் கூட சேஞ்ச் பண்ண வேணாம். இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கா பேக்கில் இருக்கான்னு பார்த்து எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இவர் பேன் கார்டு நம்பரில் வந்து பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நம்பர்லேயும் ஸ்மால் லெட்டர்ஸ் வராது, கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வரும், நம்பர்ஸ் வரும். ஸோ அதை பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இஃப் செக் பேன் ஹோல்டர் நேம் ஆஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பேன் ஹோல்டர் நேம், இது வந்து எல்லாமே கனெக்டில் இருக்கா. அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் உங்களோட பேன் கார்டு ஹோல்டர் நேமும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணு, ஒன்றா இருக்கா அப்படின்னு கேட்கும். அப்போ கேட்டால் இங்கே வந்து டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சாரி நான் இது கொடுக்காததுனால எனக்கு ஓகே வரல, இந்த இடத்துல டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நேம் ஷோ ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணணும். ஐஎஃப்எஸ்சி கோட்லேயும் கேபிட்டல் லெட்டர் தான் வரும், பார்த்து கவனமாக பண்ணுங்கள். 0க்கு பதில் ஓவோ, ஓக்கு பதில் 0வோ போட்டுறாதீங்க. ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறேன். ஸோ இதை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு கீழே 2 ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகுறது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ண உடனேயே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நேமும் என்னோட பிரான்ச் நேமும் வந்துருச்சு. இப்போ தான் சப்மிட் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய பேர் சப்மிட் ஆப்ஷன் வரல, எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் மெத்தடு. பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்துடும். இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் பார்த்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.